எல்லாத்துக்கும் சோஸ்திரம். இந்த நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் உங்களை பார்ப்பது சந்தோஷம். தேவஜனமே, இன்றைக்கு மத்தேயு பகுதியில் இருந்து ராஜாவும் அவர் ராஜ்யத்தை குறித்தும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்நாள் வரையிலும் போதகர்கள் நாங்கள் கொடுக்கிற இந்த சுருக்கமான தியானம் எல்லாத்துக்கும் இந்த லெந்து நாட்களுக்கு குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இப்படியாக மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியில் 2 காரியங்கள் நம்ம குறிப்பாக பார்க்கிறோம். முதலாவது, இயேசு சொல்கிறார் 17வது வசனத்துல, நான் ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். I do not think that I have come to abolish the law or the prophets. I have not come to abolish them but to fulfill them. நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இப்படியாக சீஷர்கிட்ட மலை மேல் பிரசங்கத்துல அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகியால் தேவஜனமே, இந்த பகுதியில அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறாரு, அதே போல இன்றைக்கு அதை கை கொள்கிறவர்களாக நம்மளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி 19வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். Whoever practices and teaches these commandments will be called great in the kingdom of heaven. ஆகியால் இயேசு கிறிஸ்து கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் பழைய ஏற்பாடையும் நிறைவேற்ற வந்தார் என்று சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறாரு, இதை கை கொண்டு வாழ்க்கையில பயிற்சி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லி எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார். ஆகியால் தேவஜனமே, இன்றைக்கு இது ஒரு முக்கியமான பகுதியா இருந்தாலும் 20வது வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, நம்மளோட நீதி பரிசேயர்களும் வேத போதகர்களோடையும் மேலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். I tell you that unless your righteousness surpasses that of the Pharisees and the teachers of the law, you will certainly not enter kingdom of heaven. ஆகியால் இப்பொழுது 2 காரியங்கள் இங்கு பார்க்கிறோம். முதல் காரியம், இயேசு பழைய ஏற்பாடையும் நிறைவேற்ற வந்தார். ஆகியால் நம்மளும் இதை பயிற்சி பண்ணி செயல்பாட்டுக்குள்ளாக செய்ய வேண்டும். அதே நேரத்துல நம்மளோட நீதி பரிசேயர்களும் வேத போதகர பார்க்கிலும் சிறந்ததாக இருக்கணும். அப்படி சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இயேசு சொல்லுகிறாரு. ஆனா 21வது வசனத்துல இருந்து 26வது வசனம் வரையிலும் அவரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் 21வது வசனமும் 22வது வசனத்தையும் அவர் சொல்லுகிறாரு, நமக்கு கோபம் இருக்கக்கூடாது, அதுவும் குறிப்பாக வார்த்தைகள் எப்படியாக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்க ரொம்ப அவசியம். இன்றைக்கு பொதுவாக ரொம்ப சுலபமாக நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நம்ம சுலபமாக ஃபூல், போடோ, ஸ்டூபிட், முட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா தெளிவாக 22வது வசனத்துல சொல்லுகிறாரு, but anyone who calls you fool will be in the danger of hell அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். You will be in the danger of the fire of hell. அப்ப நான் இன்றைக்கு நம்மளோட வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். கத்தியால எடுத்து ஒரு ஆள் கொல்லுவது மட்டுமல்ல, வார்த்தையால் மற்றவர்கள் நோகப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும், நம்ம வார்த்தையினால் ஒரு ஆள் திருச்சபைக்கு வராமல் இருப்பதும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம் 23 27 வரை நம்ம பார்த்தோம் என்றால், எந்த காணிக்கையும் எந்த காரியம் நம்ம ஆண்டவருக்கு செலுத்துவது இருந்தால் இது எல்லாத்தையும் சரிப்படுத்தி வைத்துட்டு ஒருவர் மன்னித்து கொண்டு ஒரு ஆள் ஒப்புதலாக செய்துட்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 25 26 நம்ம பார்க்கிறோம், எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சுலபமாக நம்ம முடித்து கொண்டு சரியாக சரிப்படுத்தினதுக்கு பிறகு நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகியால் தேவஜனமே, இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற சில காரியங்கள். முதலாவது, நானும் நீங்களும் எந்த நாட்கள் ஜெபித்து உபவாசம் எடுக்கிறோம், ஆண்டு சமூகத்துல வருகிறோம், வேதத்தை தியானம் பண்ணுகிறோம், நம்ம இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். One who practice and also uphold the commandments that Christ has given to us. Practices and also teaches. போதனை கை கொண்டு நம்மளும் போதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆகிய இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கை அன்று போல மாற வேண்டும். 2வது, இன்றைக்கு நம்ம நாவின் வார்த்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் உணவுகளை மட்டும் விட வேண்டாம், சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில மாற்றிக்கொள்வோம். அதுல முதலாவது இந்த பகுதியிலிருந்து நம்ம நாவின் வார்த்தைகளை நம்ம மாற்றிக்கொள்வோம். நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை பலப்படுத்தணும், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது, மற்றவர்களை காயத்தை ஆற்றுகிற வார்த்தையாக அது இருக்க வேண்டும். ஆகியால் தேவஜனமே, இந்த நாட்கள் இந்த ராஜா அவரோட ராஜ்யத்தில் அவர் எதிர்பார்ப்பது இதுதான். கிறிஸ்து வந்தது பழைய ஏற்பாடும் கற்பனைகளும் கை கொள்வதற்காக. ஆகியால் அவர் எதிர்பார்ப்பது அந்த 20வது வசனத்திலையும் 19வது வசனத்துல இருப்பதுதான்.
கை கொண்டு போதிக்கிறவர்களாக நம்மளும் இருக்க வேண்டும். நாவின் வார்த்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்கள் இப்படியாக நம்ம நாவின் வார்த்தைகளை பார்த்து கொண்டு இந்த வசனத்துல பலப்படுகிறவர்களாக கை கொண்டு போதிக்கிறவர்களாக இருப்போம். இந்த லெந்து நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கை கொண்டு போதிக்கிறவர்களாக நாங்கள் மாறணும். இரண்டாவது, எங்க நாவின் வார்த்தைகளை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்க நாவின் வார்த்தைகள் இந்த வசனத்தினால் நிரம்பி இருந்தால், எங்க இருதயம் வசனத்தால் நிரம்பி இருந்தால் அதுவே வாயில வரும் ஆண்டவரே. வசனங்கள் எங்க இருதயத்துல இருக்கட்டும். நாவின் வார்த்தைகள் வசனங்களாக மாறும், ஆறுதலாக மாறும், புண்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படியாக எங்க வாழ்க்கை இந்த லெந்து நாட்கள் நாங்கள் சீரமைத்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெனரல் பிதாவே, ஆமென்.